சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு சிரி வந்துட்டு அப்படி தானே? அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தம்பி சதீஷ் வந்து எங்கள் சர்ச் ஆகும். அல்லேலூயா. மஸ்கெட்டில் எங்கள் சர்ச்சு. ஆமேன். ஆமாம். அல்லேலூயா. கண்டிப்பாக ஒரு நாள் ஊழியம் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா நான் செய்யணுன்னா அவர் செய்வார். அல்லேலூயா. அதோட மோசமாக நான். அல்லேலூயா. இன்னும் எங்கள் சர்ச்சில் வர நிறைய பேர் அப்படி தான். அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அம்மா சந்தோஷமாக இருக்கீங்களா? அம்மா 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 சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம். அம்மா சந்தோஷமாக இருந்து தான் ஆகணும். சபையில் பாதி அவங்க தான். அப்படி தானே? பாதி பேர் மேலே நீங்கள் தான் அம்மா இருக்கீங்க. அல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் உங்கள் மருமக்கள் பேர பிள்ளைகள் தான் இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 6:22 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, பிரைஸ் தி லார்ட். கவனமாக கேளுங்க, அப்போ தான் புரியும். பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டோங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? நல்லா யோசித்து கையை வைத்தணும். அல்லேலூயா. முதல்ல சொல்லிட்டீங்கல்ல, அப்போ இனி நாங்கள் வைத்த மாட்டோம் அப்படின்னு தானே? பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசிப்போமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அப்ப இயேசப்பாவுடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுமா? சுத்திகரிக்கும். அப்போ சொல்லுங்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கேன்? எத்தனை பேர் சொல்றீங்க? பாதி பேர் அல்லேலூயா தான் சொல்றீங்க. வேதம் சொல்லுது இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். இங்கே 1 யோவான் 5 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீதிமொழிகள் 28:13 வாசிங்க. நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. பாருங்க, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா? வாழ்வடைய மாட்டான். அப்போது பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டும் போது ஒரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நம்ம அறிக்கை செஞ்சுருக்கோமா? பாவங்களை அறிக்கை செஞ்சுருக்கீங்களா இல்லையா? தொண்டை என்னதோ பிரச்சனை பண்ணுது. அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செஞ்சுருக்கீங்களா இல்லையா? விட்டுட்டீங்களா இல்லையா? பாவங்களை அறிக்கை செஞ்சது உண்மை, அப்படி தானே? விட்டுட்டீங்களா? தெரியலையே. விட்டுருக்கீங்களா இல்லையா?
விடலைன்னா பாவத்திலிருந்து இன்னும் மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்தி. அடுத்த வசனத்தை வாசிங்க. நமக்கு நாமே சொல்லுங்க, நமக்கு நாமே பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம். இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுங்க எனக்கு பாவம் இல்லைன்னு? குழப்பது எப்படி தானே இந்த வசனங்கள்? அதே வசனத்துக்கு முந்தின வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம பாவங்களை சுத்திகரிக்கும். அடுத்த வசனம் சொல்லுது யோவான் பெரிய ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அவர் சொல்றாரு நமக்கு நாமே பாவம் இல்லை என்று சொல்லுவோம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். யார்? ஒரு பெரிய பரிசுத்தவான். அவர் சொல்லியிருக்கிறார் நமக்கு நாமே பாவம் இல்லை என்று சொல்லுவோம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருக்கிறோம். இப்போ சொல்லுங்க, எத்தனை பேர் இங்கே பாருங்க சொல்லுங்க, எனக்கு பாவம் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு உறுதியாயிற்று. எப்படி? நம்ம யாரு? பாவி. அல்லேலூயா. இது ஒத்துக்கிற ஒரு மனசு வந்துட்டுன்னு வைங்க. யாரெல்லாம் உண்மையை ஒத்துக்கிறீங்களோ நான் பாவி தான் ஆண்டவரேன்னு, பரிசுத்த பவுல் சொல்றாரு பாவிகளில் பிரதான பாவினா. நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது, நன்மை செய்கிறதோ என்னிடத்துல இல்லை. நான் இல்லை, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. யார் சொல்றது? பவுல். நீங்களும் நான் ஏமாத்துறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுச்சு பார்த்தீங்களா? இப்பொழுது பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு, வாசிங்க அதை, ரோமர் 6:22 வாசிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு போதும். பாருங்க, இப்பொழுது பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யார் தெரியுமா தைரியமா சொல்ல முடியும் நான் பாவம் இல்லைன்னு, நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கேன்னு யார் தெரியுமா சொல்ல முடியும்? யார் தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறார்களோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களாம் யாருக்கு அடிமைகள்? சர்ச்சுக்குள்ளே வரும்போது அப்படி தான் சொல்லுவோம், நாங்கள் யாருக்கு தான் அடிமை? இயேசுக்கு அடிமை, தேவனுக்கு அடிமைகள். அப்படி தானே? நம்மளாம் யாருக்கு அடிமை? நம்ம யாருக்கு அடிமை? அது வசனம் சொல்லுது, நம்ம யாருக்கு அடிமை? அங்கே மஸ்கெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சு டைமில் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, சுற்றிகிட்டே இருப்பாங்க. நம்ம பார்ப்போம், இல்லை யாராவது வந்து சொல்லுவாங்க. அடுத்தவங்க சர்ச்சுக்கு வரலன்னா சொல்லித்தரக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அங்கே இருந்தாங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு. அப்போ நம்மளை பார்த்து என்ன பிரதர் ப்ரேயருக்கு வரல? பாஸ்டர் அது 9 மணிக்கு அவள் ஒய்ஃபு ஃபோன் பண்ணுவாள். பாஸ்டர் 9 மணிக்கு ஃபோன் எடுக்கலைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். புரியுது நம்மளை சொல்கிறது? 9 மணிக்கு யார் ஃபோன் பண்ணுவா? ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாள். 9 மணிக்கு அவள் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்கலைன்னா பெரிய என்ன ஆயிரும்? பிரச்சனை ஆயிரும். இவர் யாருக்கு அடிமை? சத்தமாக சொல்லுங்கள், யாருக்கு? புரியுதா உங்களுக்கு? யாருக்கு அடிமைன்னு நம்ம சொல்லிக்கிறோம்? தேவனுக்கு அடிமை. நாங்கள் தேவனுக்கு அடிமை, நாங்கள் ஏசப்பாக்கு அடிமை, ஏசப்பா தான் எங்களுக்கு எல்லாம். சர்ச்சுக்கு வாடான்னு சொல்லியாச்சுன்னா அங்கே ரோட்டில் சுற்றிட்டு டீயும் குடிச்சு நடந்துட்டு ஏன் வரல? 9 மணிக்கு அவள் ஃபோன் பண்ணுவாள். பண்ணலைன்னா பெரிய பிரச்சனை. பாஸ்டர் அடிமையா? யாருக்கு அடிமை? பொண்டாட்டிக்கு அடிமை. இங்கே யாராவது அப்படி இருக்கீங்களா? கொஞ்சம் பேர் தான் இருக்கும், அப்படி தானே? யாராவது இருக்கீங்களா? அடிமை ஆகாமல் இருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏன் இல்லை? பைசா கொடுத்து வாங்கியிருக்காங்க, அப்படி தானே? புரிஞ்சா இல்லையா? பைசா கொடுத்தானே வாங்கியிருக்காங்க. நீங்கள் பைசா கொடுத்தானே வாங்கியிருக்கீங்க. ஒவ்வொரு ஆளும் சும்மா கொஞ்சம் நெஞ்சமாக கொடுத்துருக்கோம் இல்லையா? லட்சங்கள், 50-60 பவுன் நகை, காரு, வீடு, பைக்கு, பின்ன அடிமையாக்காம. புரியுதா உங்களுக்கு இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு? இன்னும் சிலவர் யாருக்கு அடிமை? டெலிஃபோனுக்கு, ஃபோனுக்கு அடிமை. இங்கே ஃபோன் இல்லாத யார் சொல்லுங்க? சீட்டுக்கு ஃபோன் இருக்கா? இல்லை. ஆனால் சீட்டுக்கு ஃபோன் யூஸ் பண்ண தெரியுமா? தெரியுமே.
பாருங்க, செவிக்கு ஃபோன் கிடையாது, ஆனால் செவிக்கு ஃபோன் நல்லா தெரியும். இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் ஜட்சனுக்கு மட்டும் தெரியாதோ? தெரியும். அல்லேலூயா. யாருக்கு அடிமை? யோசிங்க, யாருக்கு அடிமை? ஃபோனுக்கு அடிமை. சிலவங்க யாருக்கு அடிமை தெரியுமா? வேலைக்கு அடிமை. எப்பவும் வேலை. அதுவும் இந்த சனிக்கிழமை டபுள் ஓட்டி அது இதுன்னு பார்த்து ராத்திரி வீட்டு வரைக்கும் மணி என்ன ஆகும்? 12-1 மணி ஆகும். அவர் சொல்லுவார் காலைல 5 மணிக்கு ப்ரேயர் ஓடி வாங்கன்னு. அவருக்கு வீட்டில் தானே நடக்குது, நமக்கு என்ன இல்லையா? பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் நாங்கள் ரெடி, நீங்கள் உங்கள் வீட்டில் வைங்க, 5 மணிக்கு நாங்கள் வரோம். என்ன பாஸ்டர்? நாங்கள் ரெடி. இங்கே யார் வீட்டில் காலைல 5 மணி சொல்லி, அது நாகர்கோவில் இருந்தாலும் நாங்கள் வருவோம். 4:55 அங்கே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, விடிய விடிய வேலை செஞ்சுட்டு வேலைக்கெல்லாம் ஓடி 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 வேலை செஞ்சுட்டு காலையில் எங்கே வர மாட்டாங்க? ப்ரேயர். அது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் என் காணிக்கையினால ஊழியத்தை தாங்குவேன். நான் கர்த்தருக்கு தெரியும். கண்ணே திறக்க முடியல பாஸ்டர். அவர் யாருக்கு அடிமை? யாருக்கு அடிமை சொல்லுங்க? வேலைக்கு அடிமை. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்துக்கு அடிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிளம்பிங், இந்த எலக்ட்ரீஷியன் வேலை செய்கிறவங்கள சொல்லவே வேண்டாம். அல்லேலூயா. கொஞ்சம் உயர் மிச்சம் வந்துடும். அது எப்படி வருதுன்னு தெரியாது. கொஞ்சம் சாதனம் மிச்சம் வந்துடும். அதை இவங்க எடுத்து நல்ல எண்ணத்தோடு தான் நாங்கள், ஏன்னா விலை குறைவு, ரொம்ப ரேட்டு குறைவாக வேலை எடுத்துருக்கோம், ஒரு போக்குவரத்து செலவுக்கு வேண்டாமா, அதுக்குன்னு அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படி யாராவது இங்கே இருக்கீங்களா? அல்லேலூயா. பாருங்கள், இவங்க யாருக்கு அடிமை? பணத்துக்கு அடிமை. பணம் தேவையா இல்லையா? தேவை. அல்லேலூயா. பணம் இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் பண ஆசை, சொல்லுங்க, வேலை முக்கியம்தாங்க. ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட்டே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 மணிக்கு ஒரு வேலை பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பாருங்கள். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. கொடுக்குறீங்களா? ஒரு நாளில் 24 மணிக்கூர் இல்லையா? 24 மணிக்கூரில் ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும்? ஏதோ கணக்கு சொல்லுங்கள். 2 மணிக்கூர் ஒரு 36 நிமிஷமோ என்னதோ சொல்லுங்களா, ஏதோ ஒரு 40 நிமிஷம் சொல்லுங்கள். எத்தனை பேர் கொடுக்குறீங்க? ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்கள், எத்தனை பேர் கொடுக்குறீங்க? நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரதே பெரிய விஷயம், பேசாமல் கதையை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. பாரு, ஆண்டவர் இதெல்லாம் கவனித்து பார்ப்பாருங்க. 5 மணிக்கு கூட்டம் வச்சா இதே கூட்டம் வரணும். அதுதான் ஆண்டவருக்கு அடிமைகள். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை சிலவங்களுக்கு எப்படி தெரியுமா? எப்படா 5 மணி வரும்னு இருக்கும். 1ஆம் தேதி காலையில் மீட்டிங் போகணும். சிலவங்களுக்கு எப்படி தெரியுமா? 5 மணிக்கு வேறு இனி போகணும், வேறு வேலை இல்லை இவருக்கு. சிலவங்களுக்கு புதன்கிழமை எப்படா வரும், வேலன் எப்போ வரும், வெள்ளி எப்போ வரும், சனி எப்போ வரும், எங்கே போவேனா? சர்ச்சுக்கு போவேன். அல்லேலூயா. அப்படி நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் இருக்க இடம் இருந்திருக்காது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவனுக்கு யார் அடிமைகள் ஆகவில்லையோ, வேதம் சொல்றது, வேதத்தின் பிரகாரம் பாவம் மன்னிக்கப்படவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, யாருக்கு அடிமையாக இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் உலகம் உள்ள இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் இந்த உலக காரியம் நமக்குள்ள இருக்குன்னா, இன்னும் நம்ம யாருக்கு தான் அடிமை? பிசாசுக்கு, உலகத்துக்கு தான் அடிமையே தவிர தேவனுக்கு அடிமை இல்லை. அல்லாமல் நீங்கள் பாவம் அறிக்கை செய்தோன்னா பாவம் மன்னிக்கப்படும். அல்லையா? அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆனால் யார் சொல்ல முடியுமோ தைரியமா, நான் தேவனுக்கு அடிமை. அல்லையா? நான் இனி யாருக்கு அடிமை ஆக மாட்டேன், உலகத்துக்கு அடிமை ஆக மாட்டேன், என் வீட்டுக்கு கரைக்கு வேலை அடிமை ஆக மாட்டேன், என் வேலைக்கு அடிமை ஆக மாட்டேன், பணத்துக்கு அடிமை மாட்டேன். எனக்கு தேவனே எச்சமா, அவருக்கு ஒருவருக்கு தான் நான் அடிமைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியுமோ நீங்க தைரியமா சொல்லலாம், நான் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் பார்க்கல, நான் கண்ண முடிச்சேன். சொல்றீங்களா? ஆமாம். இங்கே யாரோ ஒருத்தன் சொன்னான், பிரைஸ் தி லார்ட்.
நான் யாரையும் குற்றப்படுத்த வரல. கர்த்தர் என்கிட்ட பேசுனதை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அல்ல இல்லையா? ஒரு நைட்டு ஃபுல்லாக இதை என்கிட்ட பேசியிருக்கிறார். ஒரு நைட்டு ஃபுல்லாக. யாருக்குடா நீ அடிமையாக இருக்கிற? ஆண்டவரே அப்படி இப்படி இப்படி அங்கே இப்படி. நீ எல்லாத்துக்கும் அடிமை, எனக்கு அடிமை இல்லை. நீ எனக்கு அடிமையாகாத வரை நீ இன்னும் பாவத்திலிருந்து என்ன செய்யப்படல? விடுதலையாக்கப்படல. யார் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீங்களோ இனி உங்கள் வாழ்க்கையில் உங்களை வேற எதுவும் அடிமையாக்க முடியாது. நீங்கள் தேவனுக்கு மாத்திரமே அடிமை. அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லியிருக்கிறது. இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அப்போ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படலைன்னா உலகத்துக்கு அடிமை. உலகத்துனா யாருக்கு அடிமை? பிசாசுக்கு அடிமை. யார் பாவத்திலிருந்து விடுதலை யானீங்களோ நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும், நான் தேவனுக்கு அடிமை. நான் தேவனுக்கு அடிமையாக இருக்கனால இப்போ நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் பிசாசுக்கு அடிமை இல்லை, நான் உலகத்துக்கு அடிமை இல்லை, நான் பணத்துக்கு அடிமை இல்லை, நான் வேலைக்கு அடிமை இல்லை, உலகத்தில் உள்ள எந்த காரியத்துக்கு நான் என்ன இல்லை? அடிமை இல்லை. நான் யாருக்கு மாத்திரம் தான் அடிமை? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? ஆமென். பாருங்க, சும்மா ஆண்டவர் அதை செய்யலை, சொல்லலை. இந்த வசனத்தை ரோமர் சபைக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு, கர்த்தரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாதாரண ஆளு சொல்லலை. தேவனோடு கூட வாழ்ந்து வேதத்தில் 14 நிருபங்களை எழுதின ஒரு தேவ மனிதன் சொல்றாரு, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனபடினாலே. அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும் நான் எனக்கிட்ட பாவம் இல்லைன்னு? சும்மா நம்ம சொல்லிக்கிறோம், நல்ல பரிசுத்தவன் தெரியுமா. நான் எங்கே போகிறேன்? பெந்தெகோஸ்து சபைக்கு போகிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நல்லா யோசிங்க. நம்ம சபைக்கு போகிறதுனால பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. ஓயாமல் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கனால பாவத்திலிருந்து அடிமையிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாது. தேவனுக்கு அடிமைகள் ஆகும்போது மாத்திரமே பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும். யார் ஒருத்தர் தேவனை நேசிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் தேவனுக்கு அடிமையாக முடியும். அல்லேலூயா. எப்படி அடிமையானோம் தேவனுக்கு? சொல்லுங்க. வேதம் சொல்லுது, நீங்கள்லாம் விலையின்றி விற்கப்பட்டீர்கள். விலை இல்லைன்னா தெரியுங்களா? அவனா கையில் தொட முடியாது. சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காங்களா? எத்தனை பேரை சொல்லியிருக்காங்க? அவன் பேரை சொன்னாலே நாரம். அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படி தானே? வேஸ்ட். அவன்லாம் ஒன்றுக்கும் இல்லை, ஒரு விலை கிடையாது. ஐயே அவனை பற்றி பேசாதீங்க, அவளை பற்றி அவளுக்கு யோக்கியம் தெரியும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? எப்படி? அப்படி விலை இல்லாமல் இருந்த நம்ம இனி என்னதான் செய்து மீட்கணும்? ஏதாவது ஒரு விலை கொடுத்து தான் மீட்கணும். பணமின்றி மீட்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அந்த பணத்தை, அந்த விலை கிரயத்தை, நாம் செலுத்த வேண்டிய அந்த கிரயத்தை செலுத்தினவர் யாரு? இயேசு. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவர் நம்மளை விலை கொடுத்து வாங்கினா நம்ம யாருக்கு அடிமை? சத்தமா சொல்லுங்க. இயேசப்பா என்ன விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நான் இனி இயேசுவுக்கு தான் அடிமை. இயேசுவுக்கு அடிமைனால இனி நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சும்மா இயேசப்பா உங்களை அடிமையாக்கல, அவர் விலை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. சாதாரண விலை இல்லைங்க, பரிசுத்த ரத்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டது. விலையேறப்பட்ட ரத்தம் உங்களுக்காகவும் எனக்கு சித்தப்பட்டது. அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால மாத்திரமே பாவ மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ விலை கொடுத்து வாங்கினவர் நம்ம யாரு? விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கு நம்ம யாரு? அடிமை. அப்படிதானே? அடிமை. நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க. அந்த நிறுவனத்தில் உள்ள பொறுப்பு உள்ளவங்களுக்கு, உரிமை உள்ளவங்களுக்கு நீங்கள் யார்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அடிமை. அப்படி தானே? அப்போ இப்போ நம்மெல்லாம் யாருக்கு அடிமை? ஏசப்பாக்கு அடிமை. அடிமை என்ன செய்வாங்க? இப்போ மேனேஜர் வராரு, ஓனர் வராரு,
அங்கே வேலை பார்க்குறவங்களாம் எப்படி இருப்பாங்க? காலுக்கு மேலே காலையும் போட்டுரு வா அப்படின்னா சொல்லுவாங்க. அடிமை என்ன செய்வாங்க? சார் குட் மார்னிங் சார், வணக்கம் சார். அவர் இன்றைக்காக நம்மளை பார்த்துட மாட்டாரா? இன்றைக்காக நம்ம நல்லவன்னு நினச்சிட மாட்டாரா? இன்றைக்காக இவன் உண்மையான வேலைக்காரன் நினச்சிட மாட்டாரா சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி என்னென்ன வேஷம் பண்ணுமோ போட்டு அவரை இம்ப்ரெஸ் பண்ணுக்கு என்னென்ன பண்ணுமோ பண்ணி என்ன செய்வான்? வாங்க ஐயா, குட் மார்னிங். நல்ல காலத்தில் நம்ம கையும் கும்பிட மாட்டோம், யார்ட்டையும் குட் மார்னிங் சொல்ல மாட்டோம். ஆனால் அங்கே இந்த சம்பளம் தரவனுக்கு முன்னாடி பணிகிற பணிவு இருக்கே, ஏன் தெரியுமா? ஏன்? அவர் முதலாளி, நான் அவருக்கு அடிமை. அப்போ இந்த பணிவோடு இந்த வேஷம் போட்டு கும்பிடெல்லாம் போட்டு எப்பவும் மரியாதை செலுத்துகிற வேலைக்காரனை காணும்போது முதலாளிக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்ல, இந்த 4 பேரில் இவன் கொஞ்சம் நல்லா கும்பிடுறான், இவன் கொஞ்சம் நல்லா மரியாதையாக இருக்கிறான், இவன் நல்லவன். அல்லையா? அல்லையா? அப்போ அந்த வேலைக்காரன் எப்படி இருப்பான்? சொல்லுங்கள் சார், என்ன சார் சொல்லணும்? தப்பாக நினைக்கக்கூடாது, நான் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரல, ஒரு சாப்பாடு பார்சல் வேணும், நான் வாங்கிட்டு வரேன். ஐயா சார், இதில் என்ன சார் இருக்குது? செய்வாங்களா இல்லையா? செய்வாங்க. அந்த அடிமைக்கு என்ன தெரியுமா? எங்கள் முதலாளி என்கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்கறதில்ல நான் என்ன செய்யணும்? செய்யணும். அல்லையா? ஏசப்பாக்கு என்ன தெரியுமா அது ஆசை? என் பிள்ளைகள் என் சத்தத்துக்கு கேட்கணும். அல்லையா? கேட்டு பாருங்க, அந்த முதலாளி சொல்கிறத கேட்குற வேலைக்காரனுக்கு இன்க்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்லையா? லீவு கேட்க முன்னே கிடச்சிடும். புரியுதா? சார் நாளைக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது சார், ஒரு கல்யாணம் போயிட்டு வாங்க, போயிட்டு நோ ப்ராப்ளம். ஏன் நீ எனக்கு அடிமை தானே, என்ன நாளைக்கு ஒரு நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், பரவாயில்ல அடுத்த நாள் பார்த்துக்கலாம், வருவா இங்கே தானே வருவா, போ நல்லா போயிட்டு வரணும். அது மாதிரி யார், நல்லா கவனமாக கேளுங்க, நான் உங்கள்கிட்ட தமாஸ் பேசிகிட்டு இருக்கல, சத்தியத்தை சொல்லிகிட்டு இருக்கேன், விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். யார் இந்த சத்தத்துக்கு கேட்டு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். அல்லையா? கேட்டு பாருங்க, இந்த வார்த்தையை கேட்டு பாருங்க. ஓ, இதன்படி செய்யணும், இதன்படி நடந்து பாருங்க, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, அவர் உங்களில் பிரியமாக இருப்பார். அவர் என்ன சொல்றாரு? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகின்றன, செவி கொடுக்கின்றன. ஆமென். செவி கொடுக்குறீங்களா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க, கொடுக்குறீங்களா இல்லையா? தசமபாகம் கொடுக்குறீங்களா இல்லையா? இவர் எங்கேருந்து எங்கே வராரு? சம்பந்தமே இல்லாமல் வர. பைபிள் சொல்லியிருக்கேங்க, அவர் சொல்லியிருக்கிறார், ஏசப்பா சொல்லியிருக்கிறார், தசம பாகங்களை கொண்டு வந்து என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு உங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வாருங்க. இது அவர் சொல்கிற ஒரு விஷயம். இதை கேட்க வேண்டிய யாருக்கு வேலை? யாருக்கு வேலை? அடிமைக்கு வேலை. நம்ம மேட்டருக்கு வந்துடுங்க, எங்கே போனாலும் இங்கே வந்துடணும். அடிமையோட வேலை என்ன? அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். தசமபாகம் கொடுன்னு சொல்கிறது ஓனர் கேட்குறாரு, சரியா? கேட்கும்போது கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும். எல்லோரும் கொடுக்குறீங்களா? கண்ணை மூடிக்கலாம், எல்லாம் கண்ணை மூடிக்கலாம். நாங்கள்லாம் வேலைக்கு போகலையே, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இல்லையே, அப்படி தானே? அல்லையா? உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு, நீங்கள் வேலைக்கு போகிறது தான். அல்லையா? எங்கள் வீட்டுக்காரரும் வேலைக்கு போகல, நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகல, அப்போ பிரச்சனையே இல்லை. அல்லையா? அப்படியா? அல்லையா? உனக்கு வருகிற எல்லா வரத்திலும், ஆமாம், உனக்கு கிடைக்கிற எல்லா வருமானத்திலும் என்ன ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க முடியும்? என்ன செய்? தசமபாகத்தை கொண்டு வா. இதே வசனத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல சர்ச்சுக்கு வர எல்லாருக்கும் மாதம் 2000 ரூபா கொடுக்கப்படும். இன்னும் நம்ம முதலமைச்சர் சொல்கிற மாதிரி சர்ச்சுக்கு வர எல்லாருக்கும் பாஸ்டர் ஜெயசேகரன் 2000 ரூபா கொடுப்பார் மாதந்தோறும்னு போட்டிருந்து ஒரு வசனத்தில் போட்டிருந்தா எத்தனை பேருங்க வருவாங்க தெரியுமா? என்னைக்கு வராங்களா இல்லையா, அந்த நாளில் வருவாங்க. வந்து 2000 ரூபாயில் 1999 ரூபாய்க்கு 99 பைசா, 1 பைசா குறைஞ்ச பேரை விடுவாங்களா? எடும் போய் 1 பைசா அங்கே என்ன வச்சு கேட்பீங்களா மாட்டிங்களா? புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? வசனத்துக்கு கீழ்ப்படினா எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். சத்துருக்களை விட்டுருவோம், நமக்கு தான் சத்துருவே இல்லையே, அவ்வளோ நமக்கு மித்திருக்கள். சொந்த குடும்பத்தில் சிநேகம் இருக்கா? இருக்கா?
அண்ணன் தம்பிட்ட பேச்சு இருக்கா? இடபாடு பழக்கம் இருக்கா? இருக்கா 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 இருக்கு இல்லை? பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அப்புறம் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட, மாப்பிள்ளைக்கு அண்ணன் தம்பிங்கள்ட்ட, மாப்பிள்ளைக்கு சித்தப்பா பெரியப்பா மக்கள்கிட்ட இருக்கா? இருக்காங்க. அது அவங்க நாங்கள் வரக்கு முன்னாடியே சண்டை, அதனால அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நாங்கள் வந்த பிறகு சண்டை போடலையே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தால் நான் பேச தான் போகிறேன். பைபிள் ஒரு வசனம் சொல்லி பாருங்க, 1 தீமோத்தேயு 5:8 வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:8 வாசிங்க. அது என்ன சொல்லி பாருங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருக்கிறான். யார? சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் யாரா? விசுவாசத்தை மறுதலித்தவன். அப்ப யாரு? இந்த தேவனுக்கு அடிமையிலிருந்து திருப்பியும் பாவத்துக்கு அடிமையானவன். ரெண்டாவது என்னது? அவிவிசுவாசியிலும் கெட்டவன். யாரு அவிவிசுவாசி? யாரு? பார்க்குறோமே அங்கங்கே இந்த அந்த கோயில் இந்த கோயில் சிலைகளை வணங்கிட்டு விக்கிரகத்தை வணங்கிட்டு இன்னும் தேவனை அறியாமல் இருக்காங்க தெரியுமா? அவிவிசுவாசி. அவனை விடவும் யாரா இவன்? யாரு யார் 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 அதுக்கு யார் கெட்டவன்? யாரு? சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன், அண்ணன் தம்பிகிட்ட பேசாதவன். அல்லையா? அவங்க கேட்டாதானே நாங்கள் கேட்க முடியும். அப்படியா சொல்லியிருக்கு? ஒருவன் தன் சொந்த வீட்டார் தன்னிடத்தில் வந்து விசாரிக்கும் போது அவனை விசாரியாதவன் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? தன் வீட்டாரை விசாரியாதவன். அல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு எல்லாத்தையும் சமாதானமாக இருக்கிறோம், குடும்பத்திலலாம் நாங்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறோம்? ஆமே. பின்ன குடும்பத்தில் அன்பாக இருந்தால் அது வேற தலைவேதனை, அப்படி தானே? அது வேற பிரச்சனை. ஆனால் என்ன செய்ய, நம்ம அப்பா சொல்லியிருக்கிறாரு, நம்மளை விலை கொடுத்து வாங்கன்னு ஒரு இதை சொல்லியிருக்கிறாரு. செய்யணுமா வேண்டாமா? செஞ்சால் உங்களை அவர் நேசிப்பார். அல்லையா? செஞ்சால் நீங்கள் சொல்ல நான் அவருக்கு அடிமை, செஞ்சால் நீங்கள் சொல்ல நான் இப்போ பாவத்தினின்று விடுதலை ஆயிட்டேன். ஏன்? எங்கள் ஓனர் என்னை மீட்டு கொண்டவர் என்ன விலை கொடுத்து வாங்கினவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் என்ன செய்கிறேன்? செய்கிறேன். செய்யலைன்னா, இதை செய்யலைன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களை விலை கொடுத்து வாங்கினவர், உங்களை மீட்டு கொண்டவர், உங்கள் ஓனருக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்யலை? கேட்கல, கீழ்ப்படியலை. கேட்கல, கீழ்ப்படியலை. நீங்கள் யாருக்கு அடிமை? இன்னொருத்தங்க. இவருக்கு இல்லை, இன்னொருத்தங்க. அது யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. பிசாசோ, டிவியோ, போனோ, வேலையோ, பணமோ, எதுவோ நீங்களே முடிவு பண்ணிடுங்க. அப்போ நீங்கள் சொல்ல முடியாது நான் பாவத்திலிருந்து விடுதலையாகப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ சொல்கிறீங்க நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கேன்? ஆமென், அல்லேலூயா. நமக்கு எப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு பரலோகம்தான். இன்னைக்கு வந்தால் நாங்கள் போவோம், ஆனால் நம்ம பார்த்தா இன்னும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். இன்னும் நமக்கு அடுத்தவங்களை நேசிக்க முடியல. சத்துருக்களை விடுங்க, குடும்பத்திலேயே ஸ்நேகம் இல்லை, அண்ணன் தம்பிக்கிட்ட பேச முடியல, அக்கா தங்கச்சி ஏற்றுக்க முடியல, நம்மளால் முடியலையே. அப்போ எப்படி நம்ம கிறிஸ்தவங்க? அல்லேலூயா. எப்படிங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகள்? எப்படி நம்ம தேவனுக்கு அடிமைகள்? பைபிள் சொல்லுது, இப்பொழுது பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடினால என்னதான்? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அல்லேலூயா. இந்த வசனம் தெரியுமா? இந்த வசனத்தை நீங்கள் கேட்க 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 படிக்க படிக்க இந்த வசனம் உங்களை என்ன செய்யும்? என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா. இந்த வசனம் பரிசுத்தமாகாமல் குளிச்சு பரிசுத்தம் ஆக முடியாது. வெள்ளையும் வெள்ளையும் போட்டு பரிசுத்தம் ஆக முடியாது. மீசை எடுத்து பரிசுத்தம் ஆக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கெல்லாம் தெரிஞ்சு அப்படி தானே. ஒருத்தர் அப்படி வந்தாருன்னா அப்படியே பார்த்து
ஒரு பரிசுத்தவன் வராரப்பா சொல்கிறார். பரிசுத்தவன் தான் தெரியும், பரிசுத்தவன் தான் தெரியும் என்னது உள்ள எவ்வளோ பரிசுத்தம் இருக்குன்னு. அப்படித்தானே? பாருங்க, வசனத்தின்படி நடக்கிறவங்க தான் பரிசுத்தமாகப்பட முடியும். இது எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. வசனம் வேணால் நான் சொல்லித்தரேன், இல்லைன்னா விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போய். ஏன்னா இந்த பைபிள் வசனம் சொன்னால் படிக்க சொன்னால் நீங்கள் பாதி நேரம் அங்கே போயிடுறீங்க, அதுக்கப்புறம் இங்கே கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வசனம் சொல்லி தரல, ஆனால் வசனத்தில் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். பாருங்க, இந்த வசனம் வந்து என்ன செய்யணும்னா அனுதினமும் இது நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். அப்போ யாருக்கு இந்த வசனம் கிரியை செய்யும்? இந்த வசனத்தை கேட்கிறவங்களுக்கு, இந்த வசனத்தின்படி செய்ய விரும்புகிறவங்களுக்கு. இதை யார் சொல்கிறா? என் முதலாளி, என் இயேசு என்ன விலை கொடுத்து வாங்கினு சொல்கிறாரு, அதை நான் கேட்குறபடினால இந்த வசனம் என்ன செய்யும்? என்ன பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். அல்லையா? பாருங்க, 1-2 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:15-16 வாசிங்க. 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் 12:14 வாசிங்க. எபிரேயர் 12:14 வாசிங்க. எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பாருங்க, இங்க இந்த பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க நாடுங்களை யாரு கூட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு? யாவரோடும் சமாதானம். யாவரோடும் சமாதானம் இல்லாம நான் பரிசுத்தம் சொன்னா அது என்ன? பொய். அல்லேலூயா. யாவரோடும் சமாதானமா இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும் நான் பரிசுத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:26-27. எபேசியர் 5:26-27. நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். ஆமென். எதை கொண்டு தான் பரிசுத்தமாக முடியும்? திருவசனத்தை கொண்டு. அல்லேலூயா. திருவசனம் இல்லாம பரிசுத்தமாகவே முடியாது. வேதத்தின்படி நடக்காம, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாம பரிசுத்தமாகவே முடியாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யலைன்னா நான் இன்னும் யாருக்கு தான் அடிமை? சொல்லுங்க, யாருக்கு? பிசாசுக்கு அடிமை. நீங்களும் நானும் சொல்றோம், நான் பாவம் இல்லை, நான் இப்போ முன்னாடி பாவியா இருந்தேன், இப்போ பாவம் இல்லை. முன்னாடி இயேசுவை அறியாத பாவியா இருந்தேன், இப்போ இயேசுவை அறிஞ்ச சொல்லுங்க பாவியா இருக்கு. ஒன்றும் வித்தியாசம் இல்லை. முன்னாடி கோயிலுக்கு வரல, இப்போ கோயிலுக்கு வரேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் மேட்ரெல்லாம் ஒன்றே தான். எதா மாறி இருக்கா? இந்த சர்ச்சுக்கு வந்து 2 மணிக்கூர் தரையில் இருக்கதா மாறி இருக்கே தவிர வேற எதா மாறி இருக்கா? மாறலைன்னா என்னதான் நம்ம? யாருக்கு அடிமை? பிசாசுக்கு அடிமை. பிசாசுக்கு அடிமையா இருக்கிறவன் இன்னும் பாவத்தில் நிலை கொண்டிருக்கிறான். அவன் இன்னும் தேவனுக்கு அடிமையாகவில்லை. அவன் பரிசுத்தமாகவே முடியாது. அல்லையா? பைபிள் தெளிவாக சொல்லி பாருங்க. இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனபடினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்வீர்களோ, உங்களுக்கு பரிசுத்தமாகுதல் உண்டு. ஏன்னா நீங்க இனி அந்த பிசாசு சொல்றபடி கேட்க மாட்டீங்க, அந்த பிசாசு சொல்றபடி செய்ய மாட்டீங்க. நீங்க இவர் சொல்றபடி தான் செய்வீங்க. அல்லையா? இவர் சொல்றபடி, வேதம் சொல்றபடி செய்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கு. அல்லையா? அல்லையா? அப்போ அது ஏதாவது சொல்லும். அது சில சமயம் சொல்றது வந்து நமக்கு என்னவா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அப்படிதானே? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். வா, என்ன ஒரு அருமையான வசனம். அப்படிதானே? அல்லையா? அதே அவர் தான் சொல்லிருக்கார். உன் வலது கணத்தை அடித்தா என்ன செய்யும்? இடது கணத்தையும் காட்டி கொடுப்பீங்களா? எத்தனை பேர் காட்டி கொடுப்பீங்க? அல்லையா? காட்டி கொடுப்பீங்களா? அல்லையா?
பாருங்க, இந்த உலகம் வேற, நம்ம வேற. ஆமாம், வேதம் தெளிவாக சொல்லுது, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் யாரும் இல்லை, உலகத்தான் அல்ல. அல்ல இல்லையா? நீங்கள் தமிழன் கிடையாது. அல்ல இல்லையா? நல்லா தெரிஞ்சிடுங்க. நீங்கள் இந்தியன் கிடையாது. நம்ம தமிழர் தான், தமிழ் பேசுகிறவங்க தமிழர் தான். ஆனால் நம்ம தமிழன் கிடையாது. நம்ம யார் சொல்லுங்கள்? நான் யாருக்கு ஆள்? இயேசுவின் ஆள். அல்ல இல்லையா? நான் இந்தியன் கிடையாது, ஆனால் நான் யார்? இயேசு. ஆனால் நான் இந்தியன் தான், ஆனால் யார்? இயேசுவின் ஆள். என்னுடைய குடியிருப்பு இங்கே இல்லை. ஏன் குடியிருப்பு எங்கே? இங்கே. நான் யார்? பரதேசி. கொஞ்ச நாள், அவ்வளோதான். ஏன் குடியிருப்பு அங்கே? நான் போக வேண்டிய இடம் வேற. எனக்கு தெரியும், நான் அங்கே தான் போனோம். இது சும்மா அல்ல இல்லையா? அதனால அந்த தமிழன் கொண்டாடுற பண்டிகை இதில் என்ன இருக்கு? அந்த இந்தியன் கொண்டாடுற பண்டிகை இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? அவன் செய்யலாம். இந்த சபைக்கு வராதவன் வெளியில் இருக்க என்ன வேணாலும் செய்யலாம். நான் என்ன முடியாது, செய்ய முடியாது. செஞ்சா நான் யாரு? இவருக்கு அடிமை இல்லை. நான் யாருக்கு அடிமை? அவருக்கு தான் அடிமை. அல்ல இல்லையா? அவருக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் தைரியமாக சொல்லுங்க, நான் இன்னும் பாவத்தில் தான் இருக்கேன். அல்ல இல்லையா? இன்னும் நான் பாவத்தில் என்ன செய்யலை, விடுதலையாக்கப்பட முடியவே இல்லை. அல்ல இல்லையா? அது கடைசி நிமிஷம் பாருங்க, முடிவோ நித்திய ஜீவன். அல்ல இல்லையா? அல்ல இல்லையா? தேவனுக்கு அடிமையாகி, பாவத்தின் விடுதலையாக்கி தேவனுக்கு அடிமையாகி யாரெல்லாம் பரிசுத்தமாகிறீங்களோ, நல்லா கவனிங்க, அவங்களுக்கு மாத்திரம்தான் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? சொல்லுங்க, என்னைக்குனாலும் ஒரு நாள் சாக வேண்டியதானே, அப்படித்தானே சொல்லும். உலகம் அப்படிதான் சொல்லும். என்ன செஞ்சாலும் சாகணும். பணக்காரனும் சாப்பிட்றான், ஏழையும் சாப்பிட்றான், எல்லாம் தான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? என்னை விசுவாசிக்கிறவன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது உண்மையா? அது உண்மையா? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, உலகம் சொல்லுது என்னைக்கு அவரால் எல்லாரும் செத்து தான் ஆகணும். ஆனால் இவர் சொல்றாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் மரிப்பதில்லை. என்ன விசுவாசிக்காதவா மரிச்சாலும் பிழைப்பான். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அதுதான் நித்திய ஜீவன். உலகம் வேற சொல்லும். பாருங்க, சபரிமலையில் போய் ஏதோ ஒரு நடிகை வைஜெயந்தி மாலாவோ யாரோ ஒருத்தங்க போய் அந்த படியை தொட்டுட்டாங்களாம். சாமி தீட்டுப்பட்டுட்டானுங்க. சபரிமலையில் போயிட்டு இந்த ஒரு நடிகை போய் அந்த 18ஆம் படியில் போய் தொட்டுடுச்சான். சாமி தீட்டுப்பட்டு சாமி குத்தம் ஆகிட்டு. இங்கே எப்படி தெரியுமா? யாரெல்லாம் வந்து தொட்டாங்களோ எல்லாம் பரிசுத்தம். அல்லேலூயா. அங்கே தொட்ட இடம் சாமி தீட்டாயிட்டு, இங்கே தொட்டதெல்லாம் பரிசுத்தம். 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஸ்ரீ வஸ்திரத்தை ஓடுறது தொட்டு அவ பரிசுத்தமாக்கப்பட்டா. அல்லேலூயா. இவர் வேறங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் வேற. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவன் கொடுக்கிறவர், அவர் ஜீவனை கொடுக்க இந்த பூமியில வந்த தேவன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ பாவத்திலிருந்து விடுதலை, எனக்கு அடிமையாவு, நீ பரிசுத்தமாவா, உனக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன். அல்லேலூயா. இதை ஒருத்தர் என்ன மாதிரி வாழ்க்கையிலேயே பிரசங்கம் பண்ணியிருக்காரு திருச்சூரில். சபரிமலையில் ஒரு அம்மச்சி போய் അവിടെ தொட்டப்போ அதுங்க போய் எந்த தெய்வத்தை தொட்டப்போ எல்லாம் பரிசுத்தாயின்னு சொன்னாராம். மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாராம், கம்பு வச்சு நிற்கணும்லாம். சொல்லுடா, ஏசு தெய்வம் இல்லைன்னு. அவர் பேர் பாஸ்டர் பாபு ஜான், எனக்கு ரொம்ப பழக்கமானவர். பரடா, ஏசு தெய்வம் இல்லைன்னு. இவர் பார்க்க என்ன 4-5 பேர் சுற்றி கம்பை, இவர் ஒரு ஓட்ட ஸ்கூட்டரில் நான் போயிட்டுருக்கேன். 4 பேர் வந்து நிறுத்தியாச்சு. இந்த இடம் பறஞ்சிருந்தா விட நம்மளை தெய்வத்தை குறித்து எந்த இடம் பரடா, ஏசு தெய்வம் இல்லைன்னு. இவர் பார்க்கறா. உங்கள்கிட்ட யாராவது வந்து அப்படி சொன்னால் என்ன செய்வீங்க? நமக்கு வழி தெரியும். எஸ்பா சும்மா சும்மா சொல்லி எசாமா அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம சொல்லிடுவோம். அப்படி தானே நமக்கு தெரியும்ல. அவருக்கு நமக்கு தானே மேட்ரு. எஸ்பா சும்மா சொல்லிக்கிட்டே கண்டுக்காதீங்க இல்லைன்னு சொல்லிடுவோம். அவர் பார்க்குறாராம், இனி இப்போ சொல்லலைன்னா என்ன செய்வானுங்க? அடிப்பான். அடித்தா முடிஞ்சு. இவர் பார்க்குறாரா, இனி இல்லைன்னு சொல்லுவோம், தடி தப்புவோம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டுல, சுவர் இருந்தால் தானே சுத்திரம் எழுத முடியும். நம்ம இருந்தால் பார்த்துக்கலாம். தாவீது வந்து அங்கே ஆகீஸோட அரண்மனையில் இந்த காக்கா வலிப்பு மாதிரி நடித்தார்ல, அது மாதிரி நம்மளும் நடிப்போம்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல பார்ப்போம். இவர் பாபு ஜான் என்ன சொல்கிறாரா, இனி இவ்வளோ தானே சொல்லிட்டு போய் வேறு யாரும் இல்லை, விசுவாசி இல்லை, யாரும் இல்லை, ஒற்றைக்கு இனி இல்லான்னு பறையலான்னு சொல்லிட்டு இருக்காராம்.
நில்லுன்னு வரக்குள்ளல அவன் பார்த்தா எவ்வளோ நேரம்டா அவன்கிட்ட கேட்டிருக்கு சொல்ல மாட்டேன்னு வாங்கி ஒரு அடி மூஞ்சிலே. அவர் சொல்கிறாரு, ഞാൻ പറയാൻ പോകുന്ന യേശു ദൈവം ഇല്ലെന്ന്, അതിനു മുമ്പ് ഇതേ കിടക്കുന്ന ഒറ്റ അടി എനിക്ക് വായ വരില്ല, പോയി വായും പോയി വാർത്തയും പോയെന്ന്. അവർ சொல்றாரு, എൻ്റെ ദൈവം എന്നെ വിട്ടില്ല, അങ്ങനെ പറയാൻ എന്നെ വിട്ടില്ലെന്ന്. நான் சொல்ல புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்ங்க. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். உலகம் சொல்லும் ஒரு நாள் சாவுன்னு, அவர் சொல்றாரு என்கிட்ட வந்து அவனுக்கு ஜீவன். ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு அடிமையான சாவு நிச்சயம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா சாவையும் நான் சொல்லலை, இது ஆத்தும மரணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் பெந்தேகோஸ்தே சபையில் வந்து மெசேஜை கேட்டு ஆண்டவரை ஆராதிச்சு எல்லாம் செஞ்சுட்டு நரகத்துக்கு போனோம்னா யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அதை விடவும் பரிதவிப்பு வேறு ஒன்றுமே இல்லை. இன்னொன்று, நம்ம சபைக்கு வரவங்களும் என்ன தெரியுமா, எதா ஒன்று நடந்துரு அங்கே போனால் என்ன நடக்கும், எதாவது செய்வார் ஆண்டவர், ஜெபத்தை கேட்பார். இம்மைக்காக கர்த்தரை தேடாதீங்க, நித்திய ஜீவனுக்காய் தேடுங்க. ஹல்லேலூயா. அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையாகும்போது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. யாருக்கு அது வேணுமோ இன்னையிலேருந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நல்லா கவனிங்க, இன்னையிலேருந்து செய்ய வேண்டிய காரியம் நேற்றுக்கு செஞ்ச மாதிரி செய்யக்கூடாது. நேற்றுக்கு அதெல்லாம் செஞ்சோம், இன்றைக்கி அதை செய்யக்கூடாது. எது என்னை தேவனுக்கு அடிமையாக்குமோ அதை மாத்திரம்தான் நான் செய்வேன். ஹல்லேலூயா. எது என்னை பிசாசுக்கு அடிமையாக்குமோ அது ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன். இப்படி செய்ய தொடங்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பரிசுத்தமாயிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. அது என்ன தெரியுமா, பரிசுத்தமாக என்ன தெரியுமா, காதோஷ். அந்த வார்த்தைக்கு பேர் வந்து எபிரேய எழுத்து காதோஷ். காதோஷ் என்ன தெரியுமா, பிரித்தெடுக்கப்பட்ட, செப்பரேட்டட். நீங்கள் உலகத்தில் தான் இருப்பீங்க, உலகத்தில் தான் போவீங்க வருவீங்க, ஆனால் உங்களை பார்க்கும்போது தெரியும் ஆண்டவருக்கு இது என் பிள்ளை, இது என் மகன், என் மக போகிறா சொல்லிட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும் இது என் பிள்ளைன்னு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடியலையே பாஸ்டர், பொறாமப்படாமல் இருக்க முடியல, கோவப்படாமல் இருக்க முடியல, எரிச்சல் படாமல் இருக்க முடியல, அப்படி யாராவது சொல்கிறீங்களா? சொல்லக்கு என்ன இருக்குது, அதுதான் உண்மை. அப்படி தானே, அதுதான் உண்மை. அதுலேருந்து தப்பக்கு ஒரு வழி சொல்லி தரேன், கேட்பீங்களா? செய்வீங்களா? செய்வோம். ஹல்லேலூயா. சரி, என்ன தெரியுமா, ஆண்டோட வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது, அவர் தம்முடைய ரூபத்தின்படியையும் தம்முடைய சாயலின்படியையும் யாரை உண்டாக்குனார்? மனுஷனை விடுங்க, யாரை? என்ன சொல்லுங்க, என்ன எப்படி உண்டாக்கியிருக்காரு? அவருடைய சாயல்படி, அவருடைய. அப்போ நான் யாருடைய சாயல்? என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? உங்களை பார்த்தா தெரியுதா? தெரியல, அப்படி தானே. ஆனால் இன்னையிலேருந்து அப்படி பார்த்து பாருங்க, இவர் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட என்னை போன்ற ஒரு சகோதரன். பார்க்குற ஒவ்வொருத்தரையும் அப்படி பாருங்க, இவள் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட என்னை போன்ற ஒரு சகோதரி. இப்படி பார்த்து பாருங்க, அவங்க மேலே இச்சை வராது. அவள் அழகாக இருக்கான்னு தெரியாது, அவள் கருப்பாக இருக்கான்னு தெரியாது, வெளுப்பாக இருக்கான்னு தெரியாது. ஒன்றே ஒன்று தான் தெரியும், இது ஒரு தேவ சாயல். அல்லையா? இது ஒரு தேவன். பாருங்க, ஒருத்தர் நொண்டியாக இருப்பாங்க, ஒருத்தர் நடப்பாங்க, ஒவ்வொருத்தரும் தேவ சாயல். ஆண்டவருடைய சாயல் ஒன்று வித்தியாசம். அப்போ குடிச்சு நடக்குவங்கெல்லாம் யார் பாஸ்டர்? சொல்லுங்க. தேவ சாயல் தான். தேவ மகிமையை இழந்து போன தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட என்னை போன்ற ஒரு சகோதரர். அல்லையா? அவங்கள வெறுக்க இல்லை, அவங்கள நேசிக்க தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அல்லையா? கர்த்தர் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, இது என் தேவனுடைய சாயலில் என்னை போல உண்டாக்கப்பட்ட என்னுடைய சகோதரன். அல்லையா? இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்படி ஒவ்வொருத்தரும் என்னிலேருந்து நீங்கள் பார்க்க தொடங்குவீங்கன்னா உங்களுக்கு யார் மேலே கோபம் வராது. கோவப்பட்ட நீங்கள் யார் மேலே கோவப்படுறீங்க? யார் மேலே? தேவன் மேலே கோவப்படுறீங்க. அல்லையா? அதனால் இவ்வளோ கருப்பாக படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பவுடர்லாம் அள்ளி பூசாதீங்க. அல்லையா? லிப்ஸ்டிக்லாம் வாரி தேய்ச்சி முடியை ஸ்ட்ரைட்டன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத சுருட்டி அதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? உமக்கு என்ன ஒழுங்காக படைக்க தெரியல, இப்படி பண்ணி வச்சுருக்கிறேன், நான் உமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணுறது. புரியுதா?
தயவுசெய்து அந்த உதவி அவருக்கு தேவையில்லை. நீங்களும் நானும் தப்பணுன்னா ஒன்று நினச்சிடுங்க, நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டது அவருடைய சாயல். நீங்கள் பார்க்குற ஒவ்வொருவரும் தேவ சாயல். ஜெஃப்ரி தேவ சாயல், என்ன கொஞ்சம் பலம் கூடுதலாக உண்டு, அவ்வளோதான். அப்படி தானே நினைக்கோ? ஒவ்வொருத்தரும் தேவ சாயல் அல்ல இல்லையா? இந்த உங்கள் எண்ணத்துக்குள்ளே வரட்டும், இது தேவ சாயல், இது தேவ சாயல். நான் பார்க்குற ஒவ்வொருத்தரும் தேவ சாயல் என்னையும் போல. இப்போ நம்ம மட்டும் தேவ சாயல், மற்றவங்களாம் யாரும் சாயலோ? அப்படியா? இல்லை. பைபிள் என்ன சொல்கிறது? அவர் தம்முடைய சாயல்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். அப்போ நமக்கு எதுக்கு ஆண்டவர் அதை எழுதி வச்சிருக்காரு? நமக்கு நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய ஒவ்வொருவரையும் எப்படி பார்க்கணும்? தேவ பாட்டெலாம் பாடும் தெரியுமா? தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயலாக மாறினாதான் எப்படி இருக்க முடியும்? தேவனோட கூட இருக்க முடியும். எல்லாம் கண்களை முடிச்சோமா செய்வோமா? கண்களை மூடி ஆண்டவரத்தில், ஆண்டவரே இன்னிலேருந்து நான் பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய சாயலாய் உம்முடைய மகனாய் பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது வேதம் சொல்லபடி நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவீங்க, தேவனுக்கு அடிமையாகுவீங்க. தேவனுக்கு அடிமையாகும்போது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். எல்லாம் கண்களை மூடி, ஆமாம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, ஆமாம் ஆண்டவரே நான் இன்னும் பாவத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லையா ஆண்டவரே, பாவத்தை பற்றி ஒரு தெளிவு இல்லையா ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, நான் உண்மையாய் பரிசுத்தமாய் மாற விரும்புகிறேன் என்று சொல்லி அப்படியே கேளுங்க. அப்பாட்ட கேளுங்க. எதெல்லாமோ கேட்குறோம் இல்லையா? ஆண்டவரே எனக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? இன்னைக்கு கேளுங்க, எனக்கு இந்த ரட்சிப்பு வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, நான் உம்முடைய அடிமையாய் மாறணும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையாய் மாறணும், உமக்காய் மாறணும், உம்மை போல மாறணும் என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமாய் கூப்பிடுங்க, சத்தமாய் கூப்பிடுங்க. அடக்கி கொள்ளாதிருங்க. சத்துரு வெட்கப்படட்டும், சத்துரு வெட்கப்படட்டும். நீங்க அறிக்கை செய்து கர்த்தரிடத்துல கேட்கும்போது தான் பிசாசு வெட்கப்பட்டு ஓடுவான். பிசாசுக்கு ஏத்து நின்னு சொல்லுங்க, நான் இனி உனக்கு அடிமை இல்லை, நான் இயேசுவுக்கு அடிமை, நான் தேவனுக்கு அடிமை, நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட தேவ பிள்ளை. இயேசப்பா சொன்னார் தெரியுமா தைரியமா? இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்துல அவனுக்குள்ளது ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. உலகத்தின் உள்ள அந்த அதிபதிக்கு பிசாசுக்கு என்னிடத்துல ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை கேளுங்க. ஆமென். உம்மை போல் என்னை மாற்றுமையா, என்னை தந்தே உமக்காக. உம்மை போல் என்னை மாற்றுமையா, என்னை உமக்காக தந்தேனையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் எம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காக, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் உம்முடைய பாதத்திலே தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. பாவத்துக்கு அடிமையாயிருந்த நம்மை இயேசு விடுதலையாக்கி நீதிக்கு அடிமையாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி நாம் பாவத்துக்கு அடிமைகள் அல்ல,
இனி நீதிக்கு அடிமைகளாக மாறி இனி இருக்கிற நாட்களில் இயேசுவுக்கு சாட்சாய் வாழ நம்மை அர்ப்பணிக்கிற இருதயத்தோடு கூட எல்லா தெய்வ ஜனமும் ஒரு மனமாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருந்தீர்கள், இப்பொழுதோ நீதியாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் அடிமைகள். இயேசுவின் இரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறதே. இனி நாம் பாவம் செய்வோமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஆதலால் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். எதற்காக தேவ பிள்ளையே? உனக்கு பரிசுத்தம் ஆக்கப்பட்டால்தான் நித்திய ஜீவனை நீ அடைய முடியும். முடிவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டுமானால் நமக்குள்ளே பரிசுத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆதலால் நீங்களும் நானும் தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அவருக்கு பிரியமானதை செய்து அவர் சித்தம் செய்வோமானால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து முடிவோ நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு செல்ல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். முடிவோ உனக்கு மகிமையாய் மாறும், முடிவோ ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவனோடு வாழுகிற ஒரு பாக்கியம் உண்டாகும். அல்லாமல் நாம் தேவ பிள்ளைகளை மனதார இயேசுக்கு ஒப்பு கொடுக்காம ஏதோ கடமைக்காக ஆண்டவரை தேடுவோமானால், கடமைக்காக நாம் ஓடுவோமானால் எல்லா ஜனத்தை பார்க்கிற நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். இனி அப்படி அல்ல. ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காக முன்வைத்த காலை பின்வைக்காதபடிக்கு பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொண்டு ஓட்டத்தை முடித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் நம் அனைவருக்கும் பாக்கியத்தை தருவாராக. எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட வாஞ்சை தாகம் உண்டாவதாக. கர்த்தாவே, இந்த வாக்குகளை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. செய்திகளை கொண்டு வந்த தேவதாசரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்னும் உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஊழியர்கள், இதை பார்க்கிற கேட்கிற தேவ ஜனங்கள், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட எப்போதும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.